வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று மகரிஷியின் 104வது ஜெயந்தி விழா மற்றும் மனைவி நல வேட்பு நாள் கொண்டாட நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்க சிங்கப்பூர் ஸ்கை அறக்கட்டளை தலைவர் அருள்நிதி திரு முத்துக்குமார் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க வையம். குரு வாழ்க, குருவே சிந்தனையில் உடல்நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க. தெளிவு குருவின் திருநேரி காண, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்பது, தெளிவு குருவின் சிந்தித்தல் காண. பொதுவா நம்ம மனிதர்களை பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத 4 பேர் வந்து யாருனாக்கோ மாதா, பிதா, குரு, தெய்வம். அம்மா வந்து அப்பாவை வந்து காமிச்சு கொடுப்பாங்க, அப்பா வந்து குருவை காமிச்சு கொடுப்பாங்க, குரு வந்து நம்மளுக்கு இறையனோட காமிச்சு கொடுப்பாங்க. அந்த வகையில் நம்ம எல்லாத்துக்கும் வந்து குருவா கிடைச்சிருப்பது அருள் தந்தை வேதாஸ்ரீ மகரிஷி அவங்க. இந்த குரு வந்து நம்மளுக்கு கிடைச்சதே வந்து ஒரு புண்ணியம் தான். இந்த வேதாஸ்ரீ மகரிஷி ஐயா அவங்க வந்து நினைச்சு பார்த்தேன், அவங்க இருந்தனால தான் இவ்வளோ பேரும் வந்து அந்த குண்டல் யோகத்தையே கற்றுக்க முடியுது. இவ்வளோ சிம்பிளிஃபை ஆக்கி இவ்வளோ அருமையாட்டு கொடுக்குறாங்க. இல்லைன்னா இந்த குண்டல் யோகம்ங்கிற ஒரு கலை வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமா, ஒரு சாதாரண மனிதர்களுக்கும் கிடைக்குமா என்பது வந்து ஒரு சந்தேகமான ஒரு கிடைக்குமாங்கிறது வந்து ஒரு சந்தேகம் தான். அவ்வளோ எளிய முறையாட்டு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வழி நின்று எல்லா இதுக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உடல் நல்லா இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி, மனம் நல்லா இருக்கிறதுக்கு தியான பயிற்சி, உயிர் நல்லா இருக்கிறதுக்கு காயத்திற்கு பயிற்சி, வாழ்க்கையில நல்லா நம்ம நடத்துறதுக்கு அகத்தாய்வு பயிற்சிகள். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் நம்மளை வந்து ஒரு முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு குரு. இது வந்து நம்ம இந்த குருவோட 104வது பிறந்த நாள்ல நம்ம கொண்டாடுறது எல்லாத்துக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு குருவை பற்றி சொல்லணும்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு கலையை கற்றுக் கொடுக்கணும்னாக்கோ குரு தட்சணை கேட்பாங்க. சாமிஜி வந்து நம்மள்கிட்ட கேட்குறது வந்து, நீங்கள் வந்து குரு தட்சணையாக எனக்கு கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோபம், பொறாமை, பஞ்சம் இதை வந்து எனக்கு குரு தட்சணையாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த அளவுக்கு ஒரு குருவை வந்து நம்ம பெற்றிருக்கணும்னா எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். எனக்கே எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பூர்வ ஜென்மம் புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இதை வந்து இது நம்ம குருவை பெற்றதை விட அவரோட வழி வாழ்க்கை அவரோட தத்துவத்தை வந்து வாழ்க்கையில் வந்து பின்பற்றணும். இரண்டொடுக்க பண்பாடு, காலையில் வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு டெய்லி வந்து இரண்டாவது கொடுக்க பண்பாடை வந்து ஒரு சொல்லிட்டு போகிறோம். சங்கல்பங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை மறைக்கிறதுக்காக நல்ல சங்கல்பங்கள் வச்சு இது பண்ணிட்டு போகிறோம். நம்ம வந்து குருவுக்கு செலுத்துற ஒரு காணிக்கை வந்து அவருக்கு வந்து அவரோட இந்த பிரின்சிபிளை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கணும். அவர் இன்னொன்று சொல்வார், கர்மயோகியா இறைவன். கர்மயோகி வந்து நமது குடும்பம், நமது சுற்றங்கள், நம்ம வாழ்கிற நாடு, உலகம்
எல்லாம் வந்து படிப்படியாக நம்ம வந்து நல்ல நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். நல்ல ஒரு கர்ம யோகியாக வாழ்கிறதுக்கு சாமிஜியோட இந்த பிரின்சிபிள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம மனவள ஸ்கை மெடிடேஷன் சென்டர் வந்து தொடங்கி 9 ஆண்டுகள் ஆகிறது. 2005 வந்து அருள்நிதி சிவகுமார் ஐயா அவர்களும் அருள்நிதி முருகானந்தம் ஐயா அவர்களும் தொடங்கினாங்க. இதுவரைக்கும் ஒரு 3000-3500 பேருக்கு வந்து நம்ம கீழ்ச்சி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் ஆகியிருக்காங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் வந்து நம்ம அம்மா சென்டரில் வந்து கூட்டு தவம் அதெல்லாம் நடக்குது. அடுத்த வாரம் வந்து டிப்ளமோ நடக்குது. எல்லாம் வாங்க, வந்து குடும்பத்தோடு வாங்க. வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நிறைய அடுத்தது வந்து அனுபவங்கள் சொல்லுவாங்க. இங்கே வந்த பின்னாடி எப்படி மாறினாங்க அந்த அனுபவங்கள் தான் சொல்லுவாங்க. லைஃப்லேயே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து இது வந்து வரவேற்புரை தான். நான் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த சுவாமிஜியோட 104வது பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வரவேற்புரை வழங்கிய திரு முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இப்போது தவம் செய்ய இருக்கிறோம். தவம் இயற்ற அருள்நிதி பரமசிவம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது தவம் தொடங்கும். வாழ்க வளமுடன். வளமுடன். Soul
வீட்டு வேலைகளுக்கு இடையேயும் அவர்கள் வாரம் 3 முறை 4 முறை பயிற்சி எடுத்து மிக அழகாக ஆடியவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மற்றும் ஒரு நடனம், பரதநாட்டியம், கிராமிய நடனம். அதாவது மகரிஷி அவர்களின் ஒரு தத்துவ கடலே என்ற பாடலுக்கு பரதநாட்டியம் ஆட வருகிறார்கள் கீர்த்தனா ஸ்ரீ மற்றும் தீபிகா. வாழ்க வளமுடன். குழந்தைகள் சற்று அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகள் அமைதியாக கீழே உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை ரசிக்கவும் கண்டு கழிக்கவும் அமைதியாக இருக்கவும். வாழ்க வளமுடன். நடனத்தை கண்டு நாம் அனைவரும் ரசிப்போம்.
வழங்கிய கீர்த்தனா ஸ்ரீ மற்றும் தீபிகா அவர்களுக்கு நன்றி, பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன். நம்முடைய அடுத்த நிகழ்ச்சியாக மனைவி நல வேட்பு தியானம் மற்றும் சிந்தனை உரையாற்ற நாம் அன்போடு மேடைக்கு துணை பேராசிரியர் தண்டபாணி அவர்களை அன்போடு நாம் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அமைதி வாழ்க வளமுடன். இப்போ இந்த வேட்பை துவங்க இருக்கிறோம். தம்பதியர்கள் இல்லாமல் தனியாக வந்திருந்தவர்கள் குறைபட வேண்டாம். நீங்க எல்லாருமே மானசீகமாக, அதாவது திருமணமாகி மனைவி ஊரில் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் திருமணம் ஆகாதவர்களும் மானசீகமாக இங்கே உங்கள் மனைவியும் வரதுகால மனைவியும் நினைத்து இதில் பங்கு கொள்ளலாம். இப்போது இந்த வேட்பு ஆரம்பித்திருக்கிறோம். எல்லாரும் மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துக்குங்க. குழந்தைகள் எல்லாம் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகளா அமைதியா இருக்குப்பா. இப்ப நான் சொல்ல போறதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா போதும். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பாத்துக்கலாங்க. நேரம் ஒருத்தர் பாருங்க. வெக்கப்படுறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறீங்களா? எங்க அப்பா தான் பாத்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறாரு. இப்பதான் எங்க அப்பா நேரம் பாட்டு கூட ஒண்ணு இருக்கு. பாருங்க நம்ம மகன் இந்த ஆன்மீகத்துல இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கொண்டு போயிருக்கோம். இதெல்லாம் நம்ம விடவே கூடாது. இதெல்லாம் நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். ஏன்னா நமக்கு பொறுப்பு இருக்கு. ரொம்ப நல்லபடியா நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம நலனுக்கு எடுத்துக்கொள்ளா நமக்கு ஒரு பிற்காலத்தை ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க போகிறோம். அந்த வகையில இதை நம்ம மானசீகமாகவும் இங்கேயும் நம்ம நடத்த போகிறோம். முதலாவதாக உங்களுக்கு கொடுத்துருக்க கட்டில் இந்த மல்லி மாலை இருக்கு. அது 2 மாலை இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக், எல்லா பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். அந்த நேரத்தில் உங்களுக்குலாம் வந்து அதை யோசிச்சிருக்க மாட்டேங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சான்ஸ். உங்கள் திருமண நாள் அப்பெல்லாம் எப்படி இருந்தீங்களோ அதை நீங்கள் நினச்சி பார்க்கலாம். அந்த மல்லிகைப்பூ மாலை மட்டும் சரிங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துக்கீங்க. அந்த ஆப்பிளையும் அந்த ரோசா பூவையும் அப்படியே வச்சுருங்க. மல்லி மாலை மட்டும் எடுத்துக்கீங்க. இப்போ முதலாவதாக என்ன பண்ணலாம்? மாலையை ஒருத்தருக்கு அனுப்பிச்சுக்க வேண்டியதுதான். நேரடியாக பார்க்க என்ன பார்க்காதீங்க, எந்த மாக்கையும் பார்க்காதீங்க. எனக்கு நான் சொல்றதை மட்டும் கேட்ட போதும். உங்களுடைய துணைவியாருக்கு மனம் உவந்து போடுங்க. வெட்கப்படாம போடுங்க. வெட்கப்படலாம் அப்படி இல்லை. வெட்கப்படலாம் போடுங்க. நீ போடுங்க. இதான் போடுங்க. பாத்தீங்களா? எங்க அம்மா பட்டில 2 மாலை இருந்தது. இதுதான் நம்ம சமூகத்தில் எப்படி வச்சிருக்காங்க.
பெரிய மாலை ஒன்று இருந்தது, சின்ன மாலை இருந்தது. எங்க அப்பா பெரிய மாலை எடுத்து போட்டுட்டாரு, அவர் மாறிட்டாரு. எங்க அம்மாவுக்கு வந்து ஏற்றுக்க முடியல, எனக்கு பெருசு போட்டாங்களே, அவருக்கு சின்னதா இருக்கு. இதுதான் நம்ம சமூகம் ஒரே பிரச்சனை. அதை நம்ம எடுத்து விடணும். நம்ம எடுத்து எங்க அப்பா வந்து பண்ணிட்டாங்க, அவர் சின்ன மாலை ஒத்துக்கிட்டாரு, அம்மாவுக்கு பெரிய மாலை போட்டாங்க. சரிங்களா? நம்ம அதெல்லாம் பண்ணணும், இதுதான் மாறி வரணும் நம்ம. சரிங்களா? சரி, போட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? மாலையை போட்டு உட்கார வச்சாச்சு. இங்க என்னடா இதுவும் அக்னி எல்லாம் இல்லையே நினைக்கோன்னா, அக்னி வந்து நமக்குள்ள இருக்கு. நம்ம அப்போ வந்து திருமணத்து அன்னைக்கு நம்ம சடங்கு கொண்டு வைப்பாங்க, நமக்கு முன்னாடி அக்னிலாம் வளர்த்தி மற்றவங்களாம் சொல்லி, அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு. அன்பு உள்ள இருக்கக்கூடிய அன்பு, அந்த அக்னியை இன்னைக்கு நம்ம பிரபாவம் யூஸ் பண்றோம். இப்ப அடுத்ததாக அந்த தட்டை கீழே வச்சிருங்க, தட்டு கையில இருக்கோம்னா கீழே வச்சிருங்க. ஒவ்வொருத்தருடைய கைகள், வலது கையையும் இடது கையும் பிடிச்சு வச்சுக்கீங்க. நான் காமிக்கிறேன் இப்போ. வலது கை, ஒரு கையும் உள்ள கையும் பார்த்த மாதிரி, உள்ள கை பார்த்த மாதிரி இங்க எப்படி இந்த கை பார்க்கிறப்போ இங்க இந்த உங்களுடைய ஆள்காட்டி விரல் இங்க நாடியை குடிக்கிற மாதிரி, ஆணுடைய கணவனுடைய கை, கணவனுடைய கைய விரல்கள் ஆள்காட்டி விரல் நாடியை கொண்டு கொண்டும் இருக்கிற இந்த உள்ளங்கை கொண்டு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வலது கையும் இடது கையும் தெரிஞ்சுங்களா? இப்போ நன்றாக ஒரு அமைதியாகவும் அன்பு ஊறி அன்பு வெளியில் வரணும். எவ்வளவு வருதுன்னு வாங்க. உங்கள் கண்கள் வழியாக உங்கள் இருக்கக்கூடிய அன்பு, எந்த மனக்குறைகளும் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு, யாரும் தப்பு பண்ணிருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு, இன்று முதல் எந்த சச்சரவும் இல்லாமல் நமக்கு ஒரு ஆனந்த வாழ்க்கையை பொறுப்போடு நம்ம தொடங்குவோம். இதோட நம்மளையே நம்ம ரீசார்ஜ் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு கண்களையும் பார்க்கணும். அதை காந்த மாதிரி இருக்கும். கண்ணாடி பிரச்சனையா இருந்தா எடுத்து விட்டுருங்க. அதை அப்படியே ஒரு நிமிடம் பார்க்கலாமே. பார்க்கவும் நானும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி அன்பர்கள் தனியா வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து மானசீகமா உட்காந்து பண்ணுங்கப்பா. ஹெல்ப் பண்ணவங்க தவிர மற்றவங்க எல்லாமே கொஞ்சம் மானசீகமா இருந்து பண்ணுங்க. அவசரம் பண்றீங்களா? அப்ப ஊருக்கு போலியா? அப்ப போயிட்டு இது வந்தங்கனால ஊருக்கு போயிடுவீங்க. பாருங்களா? மானசீகமா மனசுக்குள்ளே நினைச்சுக்கீங்க. நமக்குள்ள எந்த சச்சரவும் வேண்டாம். தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது அவனை காயப்படுத்தியிருந்தாலும் அதை மன்னிச்சுடு. மன்னித்து கேட்கறது தப்பு இல்லைங்க. நம்ம யாரு யாருக்கு கேட்கிறோம்? மனைவியிட தானே கேட்கிறோம், கண்ணோட தானே கேட்கிறோம். அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா இது விட்டு போற விஷயம் இல்லை. மற்ற உறவுகளோட நம்ம ஒத்து பார்க்கும் போது நீங்க இந்த உறவு வந்து ஒரு அற்புதமான உறவு. நடுவில் வந்து உறவு அன்றா கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய உறவு. தாய் தந்தையே நம்ம வந்து அதுவும் தாய் தந்தை கூட பிறந்தவங்க எல்லாமே ரத்த சம்பந்தத்தால் ஏற்படக்கூடிய உறவு. இது அப்படி இல்லை, நடுவில் வருது. ஆனா கடைசி வரைக்கும் விடாம இருக்கக்கூடியது. விடாத கருப்பு கருப்பு விடாது. பிடிக்கிறோ பிடிக்கலோ வாழ்ந்துதான் ஆகணும்.
அதை பிடிச்ச மாதிரி நம்ம 2 பேரையும் மாற்றிக்கணும். அன்பு மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணி. அந்த வகையில் நம்மளுடைய தத்துவ நாளில் நமக்கு கொடை வழங்கிக் கொள்ள இந்த மனைவி நல்லா மேற்கொள்ள இன்று நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு அமர்ந்து வேட்பு கலந்து ஒவ்வொரு கணவன் மனைவி யாவரும் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை நன்றாக அமைதியுடன் ஒதுக்குவத்துடன் தெளிவு விழிப்புணர்வுடன் ஒரு உயர்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தெளிவுடனும் விருப்பத்துடனும் நடைபெற வேண்டும். பார்த்தது போதுமா இன்னும் வேணுமா? சரி, அவங்க தனியா இருக்கவங்களுக்கு நினைச்சு கஷ்டமா இருக்கு. அதனால போவோம். அப்படி இந்த ஆட்களோட கண்களை மூடி மானசீகமாக உங்களுக்கு மனசுல வரும். எப்படி விட்டு போகிறது நினைவு வந்து கணவனுக்கு மனைவி முகமும் மனைவிக்கு கணவன் முகமா தான் இருக்கும். கண்களை மூடி மானசீகமாக உங்களுடைய கணவன் மனைவி ஏற்பாளரும் அவர்களை மானசீகமாக வாழ்த்திக் கொண்டே இருங்க 1 நிமிடம் வரைக்கும். இதே நேரத்தில் தனியாக இருக்கக்கூடியவர்கள் மானசீகமாக அவர்களுடைய மனைவியும் கணவனையும் வாழ்த்துக்குங்க. கல்யாணமாதவர்கள் வருங்கால மனைவியும் வருங்கால கணவர் வாழ்த்துக்குங்க. கல்யாணத்தையே பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கவங்க, அடம் பிடிச்சிட்டு இருக்கவங்க, தன்னிருக்கக்கூடிய தாய்மையை அன்பை இந்த உலகத்தில் யாவருக்கும் சமூகத்திற்கும் அதை கொண்டு செல்லும் வழியில் மானசீகமாக உலக மக்கள் யாவரும் அன்புடன் வாழ வாழ்த்துங்க. வாழ்க்கை மெதுவாக கண் வைக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வாழ்க்கை வாழ்க்கை சொல்லி கைகளை எடுத்துக்கீங்க, வீட்டில் பிடிச்சிக்கிங்க. வாழ்க்கை இப்போ கைகளை விடுவிச்சுக்கலாம். எப்படி இருந்தது? சத்தமா சொல்ல எதை சொல்லுங்க, பொருள் இருந்ததுமே திருப்தியா இருந்ததா? எல்லாம் தாய்மார்கள் தான் திருப்தியா இருக்குங்கிறாங்க, கணவன்மார்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நன்றி. இப்போ ஹேண்ட் ஷேக்கிங். இப்போ ஒரு திருமணத்துக்கு போனோம்னா நம்ம தாம்பூலம் கொடுப்போம்ல, அது மாதிரி நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு பரிமாற்றம். இப்போ ஆண் வந்து கணவன்மார்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்கு. இந்த சிகப்பு பூவை எடுத்துக்கங்க. கணவன்மார்கள் எல்லாமே அவர்கள் கையில பூவை எடுத்துக்கங்க. பூவை எடுத்துக்கங்க. நான் இப்ப சொல்றத நீங்க சேர்ந்து சொல்லலாம், இல்லைன்னா மனசுல சொல்லிக்கங்க. கணவன்மார்கள் எல்லாம் சொல்லணும். வாழ்கிறவங்க இந்த மென்மையான மலர் போன்ற மனம் கொண்ட நீங்கள் மனைவியாக வந்தமைக்கு நான் பாக்கியம் செய்தவன். உங்களை வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாப்பே. வாழ்க வளர்ந்து திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ இதுல வந்து எதுவும் தப்பு கண்டுபிடிக்காதீங்கப்பா. ஏன்னா முதல்ல வந்து கணவன் தான் கொடுக்க சொன்னீங்களான்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது சாமி தான் சொல்லியிருக்காரு அது மாதிரி. இப்போ மனைவியோட முறை. இந்த கனி எடுத்துட்டுங்க கொடுத்துடலாங்க. அது இப்போ மனைவிமார்கள் எல்லாமே பழத்தை கையில் எடுத்துக்கங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. மலர் போன்ற மனம் கொண்ட நீங்கள் எவ்வாறு கனியிலிருந்து விழுந்த வித்து முளைத்து மீண்டும் மலர்ந்து பூவாகி கனியாகி தருவது போல் இக்குடும்பத்தில் என்னை ஏற்று மலர வைத்து கனி போன்ற சுவை நிறைந்த வாழ்க்கையை அளித்ததற்கு நன்றி கூறி இக்கனியை அளிக்கிறேன். வாங்கிட்டீங்களா? இப்போ நிறைவாக கணவன்மார்கள் எல்லாமே என்னோட சேர்ந்து இந்த கவிதையை படிங்க. படிப்பு இந்த பழத்தை சாப்பிட வீட்டில் போய் சாப்பிடுங்க. இங்க சாப்பிட மாதிரி இருக்காது, வீட்டில் போய் சாப்பிட்டுங்க. சரி, இப்ப சொல்லலாமா? வாழ்க்கை நம்மள கணவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. பெற்றோரை, பிறந்த கத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்த பெருநோக்கில் கடமையாரும் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் இணைப்பதியாய் கொண்டேன். நட்பவத்தார் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணையை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கிறேன். எந்த மாண்புமிக்க மனைவியை நான் மதிக்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளம். சரிங்க, எல்லாம் முடிஞ்சது. இதே மாதிரி இது வந்து வருஷத்துக்கு ஒரு மணி தான் பண்ணணும் இல்லை, எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதான் செய்யலாம். அப்போ பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்து டாக்டருக்கு போக வேண்டியதில்லை, கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை. நம்ம பிரச்சனை நம்மளே சால்வ் பண்ண வேண்டியது. இந்த விதத்தில் இந்த நாளை, இந்த மனைவி நல வேட்பு நாளை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்காக இங்கே கலந்து கொண்ட அனைத்து தம்பதியர்களையும் குருவர்களும் திருவர்களும் சொல்லி வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க. சேரை போட்டு அப்படியே திரும்பி உட்காந்துக்கலாம். மாலை போட்டுக்கீங்களேன், பிரச்சனை இல்லை. மாலை போட்டுக்கீங்களேன். மாலை போட்டுட்டு போற வரைக்கும் அப்படியே வந்து போவேன். அப்படியே சேரை திருப்பி உட்காந்துக்குங்க. இன்னும் சில நிகழ்ச்சிகளாக இருக்கு. பிள்ளைங்களாம் சில நிகழ்ச்சி படிக்க போறாங்க. நமக்கு மிக அருமையாக மனைவி நல வேட்பு நாள் பற்றிய மிக அருமையான உரையையும் இதை பற்றிய ஒரு இதையும் நடத்தி கொடுத்த நமது துணை பேராசிரியர் தண்டபாணி அவர்களுக்கு மிக்க நன்றி, பாராட்டுகள். வாழ்க வளமுடன். அனைவரும் அமைதியாக அமரவும். இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சியாக நம்முடைய அம்மா தவ மையத்தில் குழந்தைகள் கடந்த 8 பொசிஷன் கை பயிற்சி 1 2 3 4 5 1
2 1 2 3 4 5 1 2 1 2 3 4 5 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 right hand clockwise rotation 1 2 3 4 5 left hand clockwise rotation 1 2 3 4 5 right hand anti-clockwise rotation 1 2 3 4 5 left hand anti-clockwise rotation 1 2 3 4 5 both hands clockwise rotation 1 2 3 4 5 both hands anti-clockwise rotation 1 2 3 4 5 right leg front clockwise 1 2 3 4 5 anti-clockwise 1 2 3 4 5 next step 1 2 3 4 5 call clockwise 1 2 3 4 5 anti-clockwise 1 2 3 4 5 clockwise 1 2 3 4 5 பொசிஷன் பாட்டு. இப்பொழுது குழந்தைகள் ஒரு பாடல் பாட இருக்கிறார்கள். படிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இது வந்து அவங்கள வச்சு இது பண்ணுது. சூப்பர் ஆக்ஷன். குட் குட்.
சுய
வாழ்வை அழிக்கும் ஞான ஒளி வீசட்டும். கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். கார்த்திகா மற்றும் மிச்சல் வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக நடனமாடிய குழந்தைகளுக்கு மற்றும் ஒரு முறை பாராட்டுகள். இப்பொழுது அடுத்ததாக சிறப்பு சிந்தனை உரையாற்ற அருள்நிதி திரு ஆனந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அமைப்புல நான் இப்பதான் முதல் முறையா பேசுகிறேன். இதுல ஏதாவது பிழை இருந்தா அதற்கு நானே பொறுப்பு. சிறந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தா மகிழ்ச்சி பொறுப்பு. நவீன உலகத்தில் மனிதன் சொந்த விஷயங்களாலும் சமூகம் மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலை மாற்றங்களாலும் ஏதோ ஒரு தவிப்புக்கும் கையாலாகாத தன் உணர்விற்கும் ஆட்படுகிறார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் நமக்கு உண்டான வாழ்க்கை எவ்வளவோ சிறப்புற்று இருந்தாலும் அது நமக்கு ஏதோ ஒரு நடுநிலைமையை இழந்த உணர்வு கொடுக்கத்தான் செய்கிறது. எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறைவது போலவே ஒரு எண்ணம். அடுத்தது என்ன என்ற ஒரு தவிப்பு, எதிர்பார்ப்பு, சலிப்பு, ஏக்கம், விரக்தி. இதை நாம் எல்லாருமே நிலைமை கேட்ப
பலவாகி அவை இணைந்து மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப ஊடகங்கள் பலவாகி அவை இணைந்து அண்ட கோடிகளாய் மற்றும் இறப்பு இறப்பிடைமாகி பேரித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் இடையுணர்ந்து கொண்டாற்றி இன்பம் காண்போம். நீதி நெறி உணர்மாதராகி வாழும் நிலையுணர்ந்து கொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலையுணர்ந்து கொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலையுணர்ந்து கொண்டாற்றி இன்பம் காண்போம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரழிய செய்த குருவே சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரழிய செய்த குருவே அந்த நிலை தனியறிவு அசைவிட்டிருக்க பெரும் ஆனந்த பொங்குதங்கே அந்த நிலை தனிதருள் அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பங்குதங்கே இந்த பெரும் உலகத்தை எடுத்த பல பிழைகளின் இறுதி பயனாகிய இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவியின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோரின் சந்தோஷ செய்தி இதுவே சந்தனமும் என்னை மறவாத சாதவாழ்வழித்தோயின் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்